வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்றைய பதிவில் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பிறந்த தேதி 3 ஜனவரி 1730. பிறந்த இடம் ராமநாதபுரம். தந்தை செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, தாய் முத்தாத்தம்மாள் நாச்சியார். இறந்த தேதி 25 டிசம்பர் 1796. இறந்த இடம் சிவகங்கை. இந்திய சுதந்திர போரில் ஆண்களின் பங்களிப்பு எவ்வளவு அளப்பரியதோ அதற்கு துளியும் குறைவில்லாதது பெண்களின் பங்களிப்பு. அதிலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னோடியாக தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீராங்கனைகள் இருந்துள்ளனர். இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் வீர மங்கையாக தமிழ்நாட்டின் வேலு நாச்சியார் திகழ்கிறார். ஆனால் வட இந்தியாவில் ஜான்சி பகுதி ராணியாக இருந்த லட்சுமிபாய் பிரிட்டிஷரை எதிர்த்து போரிட்டது இந்திய அளவில் கொண்டாடப்படும் நிலையில், ஜான்சி ராணிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் படைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த தமிழ்நாட்டின் வேலு நாச்சியார் பெயர் இந்திய அளவில் அறியப்படவில்லை. அவரின் வீர வரலாற்றை இப்பதிவில் காண்போம். ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தம்மாள் தம்பதியினருக்கு ஒரே மகளாக 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தார் வேலு நாச்சியார். ஒரே மகளாக இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லாத குறையை போக்கும் வகையில் அறிவிலும் வீரத்திலும் தலை சிறந்து எதற்கும் அஞ்சாத பெண்ணாக நெஞ்சுரமும் கொண்டவராக திகழ்ந்தார். களரி, வாள்வீச்சு, சிலம்பம், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அனைத்திலும் கைதேர்ந்து விளங்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம் உள்ளிட்ட 10 மொழிகளையும் கற்றறிந்தார். வீரமங்கையாக வளர்ந்த வேலு நாச்சியார் தனது 16வது வயதில் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்து வடுகநாதரை திருமணம் செய்து கொண்டு பட்டத்து ராணியானார். வெள்ளை நாச்சியார் என்ற பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார். செல்வ செழிப்பு மிக்க சிவகங்கை சீமையின் ராணியாக வலம் வந்தார் வேலு நாச்சியார். சிவகங்கை சீமை செழிப்புடன் இருப்பதை அறிந்த ஆற்காடு நவாப்பு முகமது அலி அங்கு தனது படைகளை அனுப்பி மன்னர் முத்து வடுகநாதரை கப்பம் கட்ட உத்தரவிட்டார். முத்து வடுகநாதர் கப்பம் கட்ட மறுக்கவே பிரிட்டிஷ் படையினர் உதவியுடன் போர் தொடுத்தான் நவாப் அலி. காளையர் கோவிலில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்த முத்து வடுகநாதரை திடீரென்று சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினான். மன்னர் முத்து வடுகநாதரும் அவரது படை வீரர்களும் உயிர் மாண்டனர். முத்து வடுகநாதர் வேலு நாச்சியார் திருமணம் 1746இல் நடந்த நிலையில் 1772இல் முத்து வடுகநாதர் உயிர் இழந்தார். கணவர் இறந்த செய்தி கேட்டு துடிதுடித்த வேலு நாச்சியார் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிட்டு நவாப் முகமது அலியை பழிக்கு பழிவாங்க முடிவு செய்தார் வேலு நாச்சியார். ஆற்காடு நவாப்பு முகமது அலி மூலம் தந்திரமாக முத்து வடுகநாதரை கொன்ற ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமை ஆட்சியை கைப்பற்றினர். இதையடுத்து தனது ஒரே மகளான வெள்ளச்சி நாச்சியாருடன் சிவகங்கை சீமை கோட்டையிலிருந்து வெளியேறிய வேலு நாச்சியார் ஆங்கில படைகளை தோற்கடித்து சிவகங்கை சீமையை மீட்பேன் என்று சபதம் இட்டார். மருத சகோதரர்களான சின்ன மருது மற்றும் பெரிய மருதுவின் துணைவுடன் மேலூருக்கு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் விருப்பாட்சி கோட்டையில் அடைக்கலம் புகுந்தார். நவாப்பு முகமது அலியை பழி வாங்க வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே துடித்து கொண்டிருந்த மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் உதவியை நாடினார் வேலு நாச்சியார்.
சிவகங்கை சீமையை மீட்க ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார். ஹைதர் அலி தயக்கம் காட்டிய நிலையில் அவரை நேரில் சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்க்கும் திட்டம் குறித்து உருது மொழியில் விளக்கினார். வேலு நாச்சியாரின் உறுதிமொழி புலமையைக் கண்டு வியந்த ஹைதர் அலி அவருக்கு உதவி புரிவதாக உறுதியளித்தார். தன் கணவரை கொன்று சிவகங்கை சீமையை கைப்பற்றிய ஆங்கிலேயரிடம் இருந்து சீமையை மீட்பதற்காக உறுதியான திட்டம் போட்ட வேலு நாச்சியார் அதற்காக 8 ஆண்டுகள் தனது குழந்தையுடன் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தார். திண்டுக்கல் கோட்டை, விருபாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என மாறி மாறி இடம்பெயர்ந்து தலைமறைவாக வாழ்ந்தார். இந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற உத்திகளை வகுத்தார். மருத சகோதரர்கள் மற்றும் ஹைதர் அலி உதவியுடன் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் படையை திரட்டினார். ஹைதர் அலியின் குதிரைப்படை உள்ளிட்ட நவீன படைகள் மற்றும் போர் வீரர்களுடனும் மருத சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கை சீமையில் உருவாக்கப்பட்ட ஆதரவு படையுடன் 1780ஆம் ஆண்டு போர்க்களத்தில் இறங்கினார் வேலு நாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிராக 1780இல் தன் படைகளை 3ஆக பிரித்து மும்முனை தாக்குதல் நடத்தினார் வேலு நாச்சியார். விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் மட்டும் வழிபாடு நடத்துவது வழக்கம். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வேலு நாச்சியாரும் அவரது மகளிர் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து வைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். வேலு நாச்சியாரின் பெண்கள் படை தளபதியான குயிலி பிரிட்டிஷ் படைகளின் வெடிமருந்து கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் நடத்தி அழித்தார். இதன் மூலம் உலகின் முதல் தற்கொலைப்படை போராளி என்ற வரலாற்றை உருவாக்கினார் குயிலி. தெளிவான திட்டமிடல், பொறுமை, வீரம் என சாதுரியமாக செயல்பட்டு சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர் படையை தோற்கடித்து தனது கணவரின் சமஸ்தானமான சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தார். சபதத்தில் ஜெயித்து அரியணை ஏறினார். அப்போது வேலு நாச்சியாருக்கு 50 வயது. இந்திய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்று முடிசூடிய ஒரே ராணி வேலு நாச்சியார். சபதமிட்டபடி சிவகங்கை கோட்டைக்குள் புகுந்து ஆங்கிலேயரை விரட்டியடித்து அவர்களின் கொடியை கீழே இறக்கி சிவகங்கை சீமையின் அனுமன் கொடியை கோட்டைக்குள் பறக்க விட்டார் வேலு நாச்சியார். 1780 முதல் சுமார் 10 ஆண்டுகள் சிவகங்கை சீமையை ஆண்ட வேலு நாச்சியார் போர்க்களத்தில் சிதைவுண்ட சிவகங்கையை செம்மையாக சீரமைத்தார். இவரின் ஆட்சியின் கீழ் சிவகங்கை பல்வேறு வகையிலும் வளர்ச்சி அடைந்து 1790ஆம் ஆண்டு ஆட்சியை தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரிடம் ஒப்படைத்தார் வேலு நாச்சியார். பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் 1796ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி இயற்கை எய்தினார். வட இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தின் முதல் முகமாக ஜான்சி ராணி அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் ஜான்சி ராணி பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நிலத்தில் பிறந்து ஆங்கிலேயரை தோற்கடித்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பெயர் இந்தியா முழுமைக்கும் இன்று வரை சென்று சேரவில்லை என்பது கசப்பான உண்மை. வேலு நாச்சியாரின் வீரம் இந்தியா முழுமையும் பெருமை கொள்ளட்டும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் வேலு நாச்சியாரின் புகழ் பரவட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.